இந்த பிளேயிங் கார்ட்ஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ஆண்டி? வேலைக்கு ஆகாதவங்க வெட்டியா பொழுதுபோக்க யூஸ் பண்ண வேஸ்ட் பேப்பர்ஸ். இதுதான் என்னோட ஒப்பீனியன். நோ, இது ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. நிஜமாவா சொல்ற? ஆமா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே இது சொல்லும். நீ என்ன சும்மா கதை விடுறியா? இல்ல ஆண்டி, நிஜமா தான் சொல்றேன். இங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதான்னு செக் பண்ணி பாருங்க, இது கரெக்டா சொல்லும். என்ன அப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் நான் கேள்விப்படாத புது புது விஷயமா நீ சொல்ற. பயங்கரமான ஆளுதான். இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி தருவேன். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன விஷயம் சொல்லி தருவ? சொல்றேன். முதல்ல உங்க மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதான்னு கேளுங்க, நான் சொல்றேன். என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள ஃப்ராடு. இது நான் நினைக்கிற விஷயம். ஆமாவா இல்லையான்னு கேளு. சரி, கண்ணை மூடிக்கிட்டு இதுல ஒரு சீட் எடுங்க. ஏய், என்ன பண்ற? சீட் எடுங்க. சரி, இப்ப கண்ணை திறந்து அது என்ன நம்பர்னு சொல்லுங்க. 2. இப்ப பாருங்க. ஆமா இல்ல, ஆமா இல்ல, ஆமா ஆமா. உங்க தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள ஃப்ராடுன்னு இது சொல்லுது. நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. என்னாச்சு? ஃபுல்லா ரிங் போகுது, எடுக்கல. டிரைவிங்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் ஒரு விஷயம் கேட்க போறேன். இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆன்ட்டிக்கு என்ன மாதிரி லவ்வபிள் புருஷன் தான் இஷ்டம். ஆமாவா இல்லையா? என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? கார்டு தானே போடுறேன், போஸ்டரா ஒட்டுன. நல்லா மடக்க கத்துக்கிட்டடா. அந்த அளவுக்கு நீங்க தான் என்ன மயக்கிட்டீங்க. டேய் படவா ராஸ்கல், கதவை தாள் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். ஏன்? நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவர் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான், என் இமேஜே ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கெல்லாம் நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன். பாத்துலாமா? ஆன்ட்டிக்கு என்ன மாதிரி லவ்வபிள் புருஷன் தான் பிடிக்கும். ஆமாவா இல்லையா? 8 வந்திருக்கு. ஆமா இல்ல, ஆமா இல்ல, ஆமா. என்ன ஆண்டி சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இந்த கார்டு மனசுல இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லுது பாரு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க. ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு, அத கிளியர் பண்ணுமா? இது கேட்டு பாருங்க, அப்பதானே தெரியும். உங்க மாமாவுக்கு வேற பொண்ணுங்க தொடர்பு இருக்கா? சீட் எடுங்க. என்ன நம்பர்? 6. 6ஆ? ஆமா. என்ன ஆண்டி, முதல் கார்டே 6 வருது? அப்படின்னா உங்க ஹஸ்பண்டுக்கு வேற லேடிஸ் தொடர்பு இருக்கு. டேய், இந்த சீட்டை வச்சு நாம அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல பிரசன்னா. என்னாச்சு ஆண்டி? யார்கிட்ட இருந்து மெசேஜ்? இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? என் தங்கச்சி கிட்ட இருந்து. என்னன்னு வந்திருக்கு? தேங்க்ஸ் அக்கா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம், அதான் போனை எடுக்க முடியல. மாப்பிள்ள ஃப்ராடுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ சொன்னதுதான் கரெக்ட்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. எஸ். அப்படின்னா கார்டுல சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். ஒரு விஷயம் கரெக்டா இருந்தா மத்ததெல்லாம் கரெக்டா இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? மத்ததுனா
மாமாவுக்கு வேற பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கிற விஷயமும் சரி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்கிற விஷயமும் சரி. என்னாச்சு ஆண்டி? அவருக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதுக்கு காரணம் வேற ஒரு பொண்ணுன்னு நான் யோசிக்கவே இல்லை. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நாளைக்கு காலையில கோயிலுக்கு வந்தா அது யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? ஆமா, வரீங்களா? போலாம். போலாம். எஸ். நீங்க இருங்க ஆண்டி, நான் போய் யாருன்னு பாக்குறேன். இவனுக்கு என் ஃபீலிங்ஸ் மேல இருக்கிற அக்கறையில 1% கூட அவருக்கு இல்லையே. கோயில் மேட்ரு என்னாச்சு? வரேன்னு சொல்லிட்டாங்க. தூரமா எங்காவது கூட்டிட்டு போ. அங்கிருந்து கிளம்பி வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? ஓகே. உள்ள வாங்க மாமா. ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? ஆண்டி உப்புமாவும் ஹார்லிக்ஸும் கொடுத்தாங்க. என்னங்க, எங்க போயிட்டு வரீங்க? ஏன்? இப்பதான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன் ஃபோன் பண்ண? திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஃபோன் பண்ணேன். நீங்க ஆபீஸ்க்கு போகலையாமே? ஆமா, போகல. எங்க போயிருந்தீங்க? இவன் முன்னாடி நான் இப்ப அதெல்லாம் சொல்லணுமா? இவன் ஒண்ணும் வெளியாள் இல்லையே. சாரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பாருங்க, உங்களை விட எவ்வளவு டீசென்ட்டா இருக்கான்னு. வெளியே போயிட்டான். அப்படின்னா அவங்க கூடவே போய் குடும்பம் நடத்து. என்ன சொன்னீங்க? நான் தான் டீசென்ட்டா இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கஷ்டப்படுற? போன யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறவ? சொல்லி கொடுக்கறவளா? ஆமா, எவ்வளோ ஒரு சிரிக்கி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சக்கலத்தையா வரணும்னு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாளா? என்ன இப்போ உனக்கு தெரியணும்? உங்களுக்கு எந்த முட்டாள் சிரிக்கி என்கிட்ட சண்டை போட சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறான்னு கேக்குறேன். இப்ப என்ன, எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறியா? ஏன் ஆபீஸ்க்கு போகலன்னு கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஏன் சண்டை போடுறீங்கன்னு தான் கேக்குறேன். அதுல பொண்ணு விஷயம் ஏன் வந்தது? 40 வயசுக்கு மேல தேவையில்லாம பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுற எந்த ஆம்பளைக்கும் வேற ஒரு ருசி தெரிஞ்சிருக்கும். அப்பா, எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற நீயும் அப்படி இன்னொரு ருசி தெரிஞ்சவதான்னு நானும் சொல்லட்டுமா? என்ன சொன்னீங்க? என்ன இன்னொருத்தரோட தொடர்பு படுத்தி பேசுறீங்கல்ல? ஆண்டி, நாம நினைச்ச மாதிரி இல்ல, நாம தான் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். என்ன மாதிரி ஒரு உத்தமிய கேவலமா பேசின உங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. ஹலோ, நான் தான் கல்யாணி. ஃபோன் பண்ணப்ப கட் பண்ண. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன விஷயம்? உன்னை பார்க்கணும்டா. எதுக்குமா? நான் உன்கிட்ட சில விஷயம் பேசணும்டா. என்ன விஷயம்? ஃபோன்ல வேண்டாம், நேர்ல பேசணும். இப்போதைக்கு நான் ஒரு ஜாப்ல மாட்டியிருக்கேன். 2 நாள் ஆகும். என்ன விஷயம்னு சொல்லு, பரவாயில்ல. நாம 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன சொல்ற கல்யாணி? என்னை நம்பி என் குடும்பமே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். என் வேலை போயிடுச்சு. ஐயோ, அதுக்கு பர்மனன்ட் ஆகணும்னா 5 லட்சம் பணம் வேணும். இதுக்கும் நாம பிரியறதுக்கும் என்ன சம்பந்தம்? உடனே நாளைக்கு 5 லட்சம் வேணும். எப்படி புரட்டுறது? ஒருத்தர் தரேன்னு இருக்காரு. ஆனா ஆனா
அவருக்கு நான் வேணுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாராம். கல்யாணி, நீ இல்லன்னா நான் செத்துருவேன் கல்யாணி. நான் ஏற்கனவே செத்துட்டேன்டா. என் குடும்பத்துக்காக நான் நடப்பணமா வாழ்றேன். அதுக்காக ஒத்துக்கிறேன். என்னால 5000 கூட புரட்ட முடியாதுன்னு இந்த முடிவை எடுத்துட்டியா? இல்ல, பின்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் அந்த முடிவு எடுத்து வச்சிடுறேன். கல்யாணி, என்ன தேடி வர வேண்டாம். இந்த விஷயத்த உனக்கு சொல்லும் தான் நம்ம கடைசி சந்திப்பா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப சொல்லிட்டேன். பை. கல்யாணி, ஏய். எப்ப தம்பி போன் பண்ணா? நேத்து ராத்திரி சார். 5 லட்சத்துக்காக என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற பெரிய மனுஷன் யாருன்னு அவ சொன்னாலா? இல்ல, நானும் கேட்கல. நீ எத்தனை வருஷமா என் மகளை காதலிக்கிறேன்னு சொன்ன? 3 வருஷமா சார். என் பொண்ணு உன்னை விரும்புறாளா? உயிருக்கு உயிரா விரும்புறா சார். அதனாலதான் எனக்கு மனசு கேட்கல. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. வெளியில யாருக்கும் எங்க லவ் தெரியாது சார். கல்யாண ஏற்பாடு பண்றேன்னு சொன்னப்போ கூட சொல்லலையேப்பா. என் குடும்பத்தை காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியம். நீ என் வீட்டோட இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு முன்னாடியே சொன்னா சார். அந்த டீச்சர் வேலையை விட்டா அவளுக்கு வேற வேலை எதுவும் தெரியாததுனால அந்த வேலையை காப்பாத்திக்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா போல இருக்கு. அவ வேலை போனாலும் பரவாயில்ல சார். நான் வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன் சார். திரும்பி வர சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு அவ கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார். நடைப்பணமா வாழ போற அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க வேணாம் சார். கொஞ்சம் போன் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இருப்பா, முதல்ல என் பையனை கூப்பிடுறேன். சந்தோஷ், நீயே வந்துட்டியா? நான் உனக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, இவனை பார்க்க வந்தேன். இவனு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். என்ன கண்ணு? ஆமா சார், தெரியும். நீங்க எப்படி சார் இந்த வீட்ல? இவன் தங்கச்சி தான் கல்யாணி. என் முதல் மனைவிக்கு பிறந்த பசங்க. எனக்கு யாரும் தங்கச்சி எல்லாம் கிடையாது. உனக்கு உன் தங்கச்சினா உயிர்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் என் தங்கச்சி மேல உயிரா இருந்தா போதுமா? இப்படி ஒரு பொறுக்கி ராஸ்கல்ல லவ் பண்ண தெரிஞ்ச அவளுக்கு என் மேல சின்ன வயசுல இருந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை ஏன் மெயின்டைன் பண்ண தெரியல? அவளுக்கு அதெல்லாம் இருக்குப்பா, ஆனா அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதவ நேத்து எப்படி இவனுக்கு போன் பண்ணி அவளுக்கு நடந்த அநியாயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணா? இவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்ச அவளுக்கு என் போன் நம்பர் தெரியும்ல, என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம்ல. நீ அவளை திட்டினதுனால அவ உண்மையில வருத்தமா இருக்காப்பா. நான் திட்டினதுக்கு காரணம் வேற. ஏன் கூட வந்துருன்னு சொன்னப்போ அவ வரல, அதுக்குதான் திட்டின. உங்க சின்னம்மாவுக்கு கேன்சர் வந்ததால என் கையில இருந்த பணம் எல்லாம் அவ ட்ரீட்மெண்ட்டுக்கே அழிஞ்சு போச்சு. அது உனக்கு தெரியும்ல. என்கிட்ட அத பத்தி எல்லாம் சொல்லாதீங்க. அநியாயமா வந்த பணம் அநியாயமா தான் போகும். அதான் போயிட்டேன். அவளால அந்த மாதிரி எல்லாம் போக முடியல. டெம்பரவரியா டீச்சர் வேலை பார்த்து 3 வருஷமா இந்த குடும்பத்தை அவ தான் காப்பாத்தினா. அத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. டேய், நீ சொல்றா, நீ குற்றாலத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன் இங்கேயே சுத்திட்டு இருக்க? அது வந்து சாரி சார். சாரி எல்லாம் சொல்லாத, உண்மைய சொல்லு.
நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நான் இங்க தாண்டா இருக்கேன். அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்தை பத்தி இவன் சொன்னதெல்லாம் நீ கேட்டியா? டேய், எனக்கு மணியோட அட்ரஸ் வேணும். அவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ உன் தங்கச்சியை காப்பாத்தலன்னா நாங்க 3 பேரும் சூசைட் பண்ணிக்குவோம். மணி எனக்கு வேணும். உன் மேல கேஸ் போடாம இருக்கணும்னா அட்ரஸ் சொல்லு. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். நான் உன் சின்னம்மா சின்ன பொண்ணு 3 பேரும் செத்தாலும் உனக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. என் தங்கச்சி உங்களை காப்பாத்தாதானே எவனோ ஒருத்த வீட்டுக்கு போறா. அவகிட்ட போய் இந்த மாதிரி சொல்லுங்க. டேய், நீ சொல்றா. சந்தோஷ், உனக்கு இந்த ஃபேமிலில எது நடந்தாலும் அக்கறையே இல்லையா? அக்கறை இல்ல. நீ சொல்றா. அக்கறை இல்லாதவரு என் சட்ட காலரை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகாம ஏன் சார் இங்கே நிறுத்தி அடிக்கிறீங்க? அவனுக்கு என் மேல கோபம் இருந்தாலும் அவன் தங்கச்சின்னா அவனுக்கு உயிர் தம்பி. நடிக்கிறான். டேய், நீ சொல்றா. மணி எங்க இருக்கா? மணியை நான் கையும் களவுமா பிடிச்சு தரேன். நீங்க உங்க தங்கச்சியை காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய், போலீஸ்காரனையே பிளாக்மெயில் பண்றியா? நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. மணி உங்களுக்கு வேணும்னா கல்யாணி எனக்கு வேணும். தயவு செஞ்சு நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். என்ன வேணாலும் பண்றான் பாரு. பரவாயில்ல, கட் பண்ணிட்டா. கட் பண்றோம். பால் சாப்பிடு. எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்ல, சாப்பிடு. என் ஒய்ஃப் இல்ல, அதான் நானே போட்டுட்டு வந்தேன். வாங்கிக்க. தேங்க்யூ சார். யார் அது? விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது தெரிஞ்சவங்க சார். அப்ப எடுக்க வேண்டியது தானே? பரவாயில்ல சார், நான் அப்புறமா கால் பண்ணி பேசிக்கிறேன். சாப்பிடு. குடி, நல்லா குடி. இதுல செடக்டிவ் டேப்லெட்ஸை போட்டிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மயங்கிடுவ.